கணபதி சேனல் சார்பாக ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா இன்றைய ராசி பலன்களை வழங்குவார். நாராயண ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் குரு கணபதி சேனல் சார்பாக வரவேற்கிறோம். இன்றைய ராசி பலனை தெரிந்து கொள்ள ஆர்வத்துடன் காத்திருப்பீர்கள். அதற்கு முன் இன்றைய கிரக நிலை. மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி 3/6/2024 திங்கட்கிழமை துவாதசி திதி 11:29 வரை பின் திரியோதசி. அஸ்வினி நட்சத்திரம் இரவு 11:29 பின் பரணி நட்சத்திரம். இன்றைக்கு முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. வார சூளை இன்று கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்று வாஸ்து புருஷன் நித்திரை விடுகிறார். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 12 மணி முதல் 2 மணி வரை. இன்றைய விசேஷங்களை சொல்லுங்கள் சுவாமிஜி. இன்றைய கிரக நிலையை பார்ப்போம். மேஷத்தில் சந்திரன், அங்காரகன் செவ்வாய். ரிஷபத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன். கன்னியில் கேது. கும்பத்தில் சனீஸ்வர பகவான். மீனத்தில் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, ராசிநாதன் அங்காரகன் சஞ்சாரத்தால் சில எதிர்பாராத நன்மைகள் உண்டாகும். பூமி, நிலம், வீடு சம்பந்தமான விஷயத்தில் இருந்த வில்லங்கம் தீரும். செவ்வாய் ஒரு நன்மையை இன்னைக்கு உங்களுக்கு தரப்போறார். சகோதர வழியில் இருந்த சில பிரச்சனைகள் சுமூகமாக தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்கிறவா, குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இந்த ஹோட்டல் தொழில் செய்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணுறவா, பூமி நிலம் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு முதலீடு செய்யறதுக்கு பணம் கிடைக்கும். இப்போ நீங்கள் எங்கேயா பேங்க்கில் பணம் கேட்டிருப்பீங்க, அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இன்றைக்கி அந்த தகவல் உங்களுக்கு நல்ல விதமாக தேடி வரும்னு சொல்லலாம். ஆனால் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும்பொழுது நல்ல முடிவுகள் எடுங்க. ஏன்னா சில பேருக்கு தயக்கம் இருக்கும். பெரிய தொகை லோனாக வருது, அந்த கடனை வாங்கினா அடைக்க முடியுமா, அடைக்க முடியாதா, என்ன செய்யறதுன்னு இருக்கும். அதெல்லாம் யோசிக்காதீங்க. கட்டாயம் உங்களால் கடன்களை அடைக்க முடியும். இப்போ சகோதர வழியில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக பிணக்கு இருந்திருக்கலாம். அந்த பிணக்கு தீரக்கூடிய வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கங்க. ஏன்னா உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக நம்மளால் சம்பாதிக்கக்கூடியதுன்னா விரோதம். ஒரு கடினமான விஷயம் என்னன்னா 2 மனங்கள் இணைந்து சமாதானத்தை அடையிறது. அப்போ உங்கள் சகோதர வழியில் இருந்த பிணக்கு தீர்ந்து சமாதானம் வரும்னா அந்த சமாதானத்தை பயன்படுத்த நீங்கள் தயங்காதீங்க. அதனால் கட்டாயம் சமாதானத்தை முழுமையாக பயன்படுத்துங்க. அதனால் பிணக்கு தீரக்கூடிய நேரம் கட்டாயம் தீரும். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தோல் சம்பந்தமான அலர்ஜி இருந்திருக்கும். அதுக்கு எங்கேயோ மருத்துவம் பார்த்துருப்பீங்க, ஆயுர்வேத மருத்துவம் பார்த்துருப்பீங்க, சித்த மருத்துவம் பார்த்துருப்பீங்க, ஹோமியோபதி பார்த்துருப்பீங்க. கடைசியில் கிராமங்களில் பாட்டி வைத்தியம்னு சொல்லுவாங்க, சுலபமாக தீர்ந்து போயிடும். இன்றைக்கி அது மாதிரி இந்த தோல் சம்பந்தமான வியாதி இருக்கிறவங்களுக்கு அந்த வியாதி தீர்றதுக்கு ஒரு சுலபமான வழி இன்னைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி உண்டு. இப்போ அடுப்பங்கரையில் நீங்கள் ஸ்டவ்வை மாத்திரம் வச்சுருப்பீங்க, கேஸ் ஸ்டவ் சரியாக எரியல இருப்பீங்க, குக்கர் சரியில்லை இருப்பீங்க, ஏதாவது ஒரு பொருள், முக்கியமான பொருள், ஹவுஸ் ஹோல்டு பொருள் சரியாக உங்களுக்கு உபயோகப்படலைன்னு நினச்சிருப்பீங்க. அந்த புதிய பொருளை நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ பழைய பொருளை மாற்றி புது பொருள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ சமையல் அறையை இன்றைக்கி சீர் செய்யறதுக்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சில மகிழ்ச்சிகரமான செய்தி தேடி வரும். கலையில் எப்பயுமே அதிக பற்று உள்ள ரிஷபராசி அன்பர்களே, இப்போ இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே கலை உள்ளம் அதிகமாக இருக்கும். இப்போ இன்றைய தினம் ராசிநாதன் சுக்கிர பகவான் அருளால் சில முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கலை, இசை, நாட்டியம், ஓவியம்
சினிமா துறை இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். ஏன்னா ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க, வெளிநாடு போனோம், ஒரு நாட்டிய நிகழ்ச்சியில் ஒரு கலை நிகழ்ச்சி, ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாடு போகணும்னு நினச்சிருப்பீங்க. ஏன் படிக்கிறதுக்காக கூட இருக்கலாம், எம்எஸ் படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு எண்ணமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஏதாவது ஒன்றில் சைன் போடணும், ஆனால் அது வந்து ஒப்பந்தம் வந்து இறுதியாகாமல் இருக்கும். பணத்தால் இருக்கலாம், இல்லை சில பேர் பாஸ்போர்ட் பிரச்சனையால் இருக்கலாம். அப்படி ஒப்பந்தங்கள் தீர்மானம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல தீர்மானம் கிடைக்கும், கையெழுத்து போடுவீங்க, ஒரு நல்ல தகவல் கிடைக்கும், கையெழுத்து போடுவீங்க. அந்த ஒப்பந்தம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். ஆனால் பாருங்க, இயற்கையாகவே நீங்கள் தைரியமான சுபாவம் உள்ளவர் தான். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தயக்கம் இருக்கும். இன்னைக்கு கையில் வரும் பொருள், கையில் வந்த பிறகு ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பையனுக்கு வந்து ஜாதகம் வரலன்னு சொல்லுவான், பொன் ஜாதகம் வந்திருக்கும், 10 பொருத்தம் இருக்கு, ஜோசியர் சொல்லியிருப்பார், அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் பையனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். பொண்ணு வந்து செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு வந்து வேறு இடத்துல இருக்கும், பையன் வேலை செய்கிறவங்க வேறையாக இருக்கும். அதனால் இடமாற்றம் கிடைக்குமா, இந்த இடத்த நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு பையன் சிந்திப்பார். அந்த மாதிரிலாம் சிந்திக்காமல் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் தைரியமாக கையெழுத்து போடுங்க. அதே மாதிரி நல்ல காரியங்களாக இருந்தாலும் இன்னைக்கு திடமான முடிவெடுங்க. திடமான முடிவுன்றது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியே அமையும். அதனால இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல திருப்பம் கிடைக்கக்கூடிய தினம்னு சொல்லலாம். அந்த தினம் வந்து சுப தினம், இன்றைய தினம் ஒரு சுப தினம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட பற்று மிக்க மிதுனராசி அன்பர்கள், ஜோதிட பற்று அப்படின்னு சொல்லுவோம். சில பேருக்கு ஜோதிட அறிவுன்னு எங்களுக்கு ஜோதிட பற்று. இந்த மிதுனராசியில பிறந்தவர்களுக்கு ஜோதிடத்துல கொஞ்சம் அதிகமான நம்பிக்கை இருக்கும். உங்களோட நம்பிக்கை இன்னைக்கு வந்து கட்டாயம் பொய்க்காது. நீங்க சில ராசி பலன்கள்ல பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே பேப்பர்ல படிச்சிருப்பீங்க, இன்னைக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்லி. அப்ப நீங்க நல்ல செய்தி வருமான்னு யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க. கட்டாயம் நல்ல செய்தி தேடி வரும். அந்த காலத்துல எல்லாம் கடிதம் மூலம் வந்தது, இப்பதான் இமெயில் இருக்கு, ஜிமெயில் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எத்தனையோ மீடியா இருக்கு. அதனால தொலைத்தொடர்புகள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு தகவல் தொலைபேசி மூலமா வரலாம், செல்போன் மூலமா வரலாம், கடிதம் கொரியர் சர்வீஸ் மூலமா வரலாம். ஏதோ ஒரு விதத்துல ஒரு தகவல், நல்ல தகவல் வரும். அந்த தகவல் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதா இருக்கும். சில பேர் பதவி உயர்வு எதிர்பார்த்து மனு கொடுத்துருப்பாங்க, ஆனா பதவி உயர்வு வந்திருக்காது. சில பேர் வந்து பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், ஜாதகம் எவ்வளோ இடத்துல பதிவு பண்ணியிருப்பான், ஆனா இன்னைக்கு பார்த்து பையனுக்காக ஒரு பெண் ஜாதகம் வீடு தேடி வரலாம். இது மாதிரி நல்ல விஷயங்கள் தேடி வரக்கூடிய காலம். பிரிந்தவர்கள் சேர வாய்ப்பு உண்டு. இப்ப கேட்கவே வேண்டாம், 2 விஷயத்துல பிரியலாம். அந்த காலத்துல குடும்பம்னா பெருசா இருக்கும். ஒரு குடும்பம்னா ஒரு 10 பேர் இருப்பான், கூட பிறந்தோம் 5 பேர் 6 பேர் இருப்பான். இப்பெல்லாம் அப்படி இல்லையே. குடும்பம் சொன்னா கணவன் மனைவி 2 பேர் குழந்தைகள், அவ்வளவுதான். அது கூட 2 பேருக்கு 2 குழந்தைகள் சொல்ல முடியாது, ஒரே குழந்தை தான். பாருங்க, நாம் இருவர் நமக்கு இருவர்னு அந்த காலத்துல பிரச்சாரம் பண்ணாங்க. இப்ப நாம் இருவர் அப்புறம் என்ன பண்ணோம், நமக்கு ஒருவர்னா. அதுதான் இன்னைக்கு உண்மை. கணவன் மனைவி ஒரே ஒரு குழந்தை. இந்த கணவன் மனைவியும் ஒருத்தர் பெங்களூர்ல வேலை செய்யறார், ஒருத்தர் சென்னையில வேலை செய்யறார். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்ப வேலைகளாலையும் பிரிஞ்சு போயிருக்கான். அந்த மாதிரி வேலைகளால பிரிஞ்சு போனவா திடீர்னு எதிர்பாராத டிரான்ஸ்ஃபர் வரலாம், கணவனுக்கு வரலாம், இல்லை மனைவிக்கு வரலாம். அப்ப மிதுனராசிக்காரர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி 2 பேரும் ஒரே இடத்துல வசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பையன் பாருங்க, ஹாஸ்டல்ல படிப்பார். 5 வயசு பையன், 6 வயசு பையன், 10 வயசு பையன், கணக்கே கிடையாது. எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ ஹாஸ்டல்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் இல்லாம குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தினமா இருக்கும்னு சொல்லலாம். சில பேர் வந்து கருத்து வேறுபாடால பிரிவாங்க. பட்னி இருக்கிறது 2 வகை. சாப்பிட வழி இல்லாத பட்னி இருக்கக்கூடியவர்கள் இருக்காங்க, பக்தியோட இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ பக்தியோட பட்னி இருக்கிறது விரதம் புண்ணியத்தை தரும். ஆனா பணம் இல்லாம பட்னி கிடக்கிறதுன்றது மன வருத்தத்தை தரும். 2க்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆனா அது மாதிரி இன்னைக்கு நீங்க இன்னைக்கு கிரக நிலையில பிரிந்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மன வருத்தத்தால பிரிந்தவர்களும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் சண்டை சச்சரவு வந்திருக்கும், கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லியிருப்பான், நோட்டீஸ் அனுப்பிச்சிருப்பான். ஆனா எதிர்பாராம இன்னைக்கு ஒரு திருப்பம் வரும். ஆனா எப்பயுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், கூடி பிரியாதே அதனால கூடி பிரியாதுன்னு சொல்லுவாங்க பெரியவர்கள். ஒரு தம்பதிகள் ஒன்று சேர்ந்துட்டு அப்புறம் பிரிவினையை பத்தி யோசிக்கவே கூடாது. அதனால இன்னைக்கு கருத்து வேறுபாடால பிரிஞ்சு கோர்ட்டு வழக்கை சந்திக்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் மாறி ஒன்று சேர வாய்ப்பு உண்டு.
அது மாதிரி வாய்ப்பு வந்து கட்டாயம் தவறாமல் பயன்படுத்திங்க. விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் கெட்டு போவதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீங்கள் கெட்டு போக மாட்டீங்க. விட்டு கொடுங்க, வாழ்க்கை வளமோடு நலமோடு இருக்கும். இன்னைக்கு அது சந்தோஷகரமான செய்தியாக இருக்கும். எப்பயுமே கசப்பாக சாப்பிட்றதுக்கு நம்ம விரும்புகிறோமா? இல்லையே. சூடான இடத்துல உட்கார விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். குளிர்ச்சியை விரும்புகிறோம், இனிப்பை விரும்புகிறோம். மனசுக்கு மட்டும் ஏன் நம்ம கசப்பை கொடுக்கணும்? கசப்பை மனசுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும்? சூட்டை ஏன் மனத்துக்கு கொடுக்கணும்? மனதை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். எப்படி மனதை குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும்? இல்லறம் அல்லது நல்லறம் பண்ணுறது குடும்ப வாழ்க்கை அமைஞ்சு போச்சு. இந்த மாதிரி பிரிவுகள் மாற வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கங்க, பிரிவுகளை மாற்றிக்கங்க, கட்டாயம் செழிப்பு வரும். பிரயாணத்தில் அதிக நாட்டம் உள்ள கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு எப்பயுமே பிரயாணத்தில் கொஞ்சம் அதிகமான ஆர்வம் இருக்கும். இப்போ அந்த மாதிரி இவங்க ஆர்வத்துக்கு ஏற்றபடி ஒரு சிறிய பிரயாணம் அமையும். சின்ன பிரயாணம். சில பேர் குடும்பத்தோடு போவீங்க, சில பேர் தனியாக போவீங்க. ஏன் தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா, தனியாக போகக்கூடியது அலுவலக பிரயாணமாக இருக்கலாம், அது திருப்தி தரக்கூடியதாக இருக்கலாம். சில பேர் குலதெய்வ வழிபாட்டுக்காக போவீங்க. ஏன்னா ரொம்ப நாளாக குலதெய்வ பூஜை பண்ணல, கல்யாணம் நடக்கலை, புத்திர பாக்கியம் இல்லை, இப்படி ஏதோ வருத்தங்கள் இருக்கும். சில பேர் வீடு கட்டிட்டு கிரகப்பிரவேசம் பண்ண முடியாமல் இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகிருக்கும், டாக்டர் வீட்டுக்கு போவீங்க. நிறைய மருந்துகள் தான் இப்போ வந்துருக்கேன். எத்தனை மருந்துகள் சாப்பிட்டாலும் புத்திர பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அப்போ யாராவது ஒரு உங்களுக்கு வேண்டிய குரு சொல்லியிருப்பார், இல்லை ஒரு ஜோதிடர் சொல்லியிருப்பார், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கன்னு. ஆனால் அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு எவ்வளோ பணம் எடுத்து வச்சாலும் வேறு ஏதாவது செலவு வந்துடும், போக முடியாமல் இருக்கும். இன்னும் சில பேர் இருப்பாருங்க, பக்கத்துலேயே இருக்கும், ஒரு 10 கிலோமீட்டரில் இருக்கும் குலதெய்வ கோயில். ஆனால் அந்த 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க குலதெய்வத்தை போய் தரிசனம் பண்ண முடியாமல் அவஸ்தைப்படுவான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் கட்டாயம் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பாராமல் கிடைக்கலாம். இப்போ ஒரு டிரைவர், அவர் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னு எவ்வளோ பிரமப்பட்டார் கிட்டத்தட்ட. ஆனால் அவர் இருக்க ஊர்லேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி அந்த குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டிய இடம் இருக்குது. 400 கிலோமீட்டர் அவரால் போகவே முடியலன்னு வருத்தப்பட்டுருந்தார். அப்போ அவருக்கு பலன் சொல்லுவாங்க, நீ குலதெய்வ வழிபாடு பண்ணினா உனக்கு சொந்தமாக கார் வாங்குறதுக்கு வாய்ப்பு வரும்னா. ஆனால் 400 கிலோமீட்டர் தள்ளி போய் இப்போ தரிசனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட நேரம் வந்து அவர் இருக்கிற குலதெய்வம் ஊருக்கே போகணும்னு கேட்குறா ஒருத்தர், சவாரி கூப்பிட்றார். அப்போ அந்த வண்டியோட ஓனரும் நீ அந்த இடத்துக்கு நீங்கள் தான் போகணுன்றார். இவர் அங்கே போகிறார், அவள் வந்து அந்த 2 நாள் தங்கணும்னுட்டான். அவள் தங்கணும்னு அந்த 2 நாள் இவர் ஃப்ரீயாக தான் இருந்தார், எந்த வேலையும் இல்லாமல். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு அவரை கையாலேயே பொங்கல் வச்சுட்டு வந்தார். பாருங்கள், அந்த நேரம் நமக்கு சுவாமியோட அனுகிரகம் கிடைக்கணும்னு வந்துட்டா அந்த குலதெய்வ வழிபாடுன்றது இந்த சுவாமியை நம்மளை கூட்டு கட்டாயம் தரிசனத்தை கொடுத்துறார். அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொன்னோம். அதாவது அவனோட அருள் இருந்தால் தான் அவனை நம்ம வணங்கவே முடியுமா. அவர் அருள் இல்லைன்னா அவரை வணங்குறது கூட கஷ்டம்னு சொல்லுவாள். பாருங்கள், இன்றைக்கி வந்து சில பேருக்கு அந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள்லாம் வரும். அதே நேரத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, சின்ன பிரயாணமோ பெரிய பிரயாணமோ மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும். ஏன்னா சில பேர் பாருங்கள், ஃப்ளைட்டில் டெல்லிக்கு போவா, இல்லை பாம்பே போவா, கல்கட்டா போவா, ஃப்ளைட்டு டிலே ஆகிடும், இல்லை போர்டிங் க்ளோஸ் ஆகிடும், இல்லை ஏதாவது வந்து போர்டிங் க்ளோஸ் பண்ணுற நேரம் வந்துடும், லேட்டாக போவா, ஃப்ளைட்டை தவற விட்டுருவா. சில பேர் ஃப்ளைட்டு கிளம்பவே கிளம்பார். பாருங்கள், ஒருத்தர் வந்து மும்பைக்கு போகணும்னு போனான், ராத்திரி 11 மணிக்கு ஃப்ளைட்டு, அவன் 8-9 மணிக்கு போயிட்டான். அந்த ஃப்ளைட்டு கேன்சல் ஆகி காத்தால 7 மணிக்கு ஃப்ளைட்டுன்னு அதுவும் கேன்சல் ஆகி 8 மணிக்கு அதுவும் கேன்சல் ஆகி அப்புறம் 9 மணிக்கு. அப்போ பிரயாணங்கள் கூட எரிச்சலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் பிரயாணங்கள் மனதுக்கு திருப்தியை கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சின்ன பிரயாணமோ பெரிய பிரயாணமோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிரயாணம்ன்றது மன அமைதியை கட்டாயம் கொடுக்கும், சந்தேகமே வேண்டாம். தைரியமான மனநிலை உள்ள சிம்மராசி அன்பர்களே, தைரியமான மனநிலை சொல்கிறோம். சிங்கம்னு சொன்னாலே காட்டுக்கு வந்து ராஜா இல்லையா. சர்க்கஸில் சிங்கத்தை பார்க்கும்போதே நமக்கு பயமாக இருக்கும். அதுக்கு அப்படி ஒரு சுபாவம், உருவமும் அந்த மாதிரி. கிட்டத்தட்ட சிம்மராசியில் பிறந்தவங்களோட தோற்றம் கூட அப்படி தான் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் உங்களோட தைரியத்தினால சில முடிவு எடுப்பீங்க. ஆனால் கொஞ்சம் நிதானமாக எடுக்கிறது நல்லது. ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதிகளை கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் அது எதிர்காலத்தில் தொல்லை செய்யலாம். இப்போ ஒருத்தர் வந்து அரசு உத்தியோகத்தில் நல்ல பதவியில் இருக்கார். அந்த சிம்மராசிக்காரர் என்ன பண்ணாருன்னா, தன் நண்பர் ஒருத்தர் கல்யாணத்துக்காக பணம் வாங்குறார்.
நீ ஒரு கேரண்டர் கையெழுத்து போடு, ஒரு 5 லட்சம் தான்ற. பார்த்தா எல்லாம் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணிட்டா அவருக்கு 5 லட்சம் ரூபா பர்சனல் லோனோ இல்லை எந்த லோனோ சேங்ஷன் ஆகி போச்சு. இவர் கேரண்டர், அது தனியார் வங்கியோ இல்லை சீட்டு கம்பெனியா ஞாபகம் இல்லை, இவர் கேரண்டர் தான். இவர் அரசு பணியில் நல்ல வேலையில் இருக்கார், கையெழுத்து போட்டுட்டார். அவரும் அந்த 5 லட்சத்தை வாங்கிட்டார், செலவு பண்ணிட்டார். அதோட 5 லட்சத்தை லோன் வாங்கினது அவரது நண்பர் மறந்தே போயிட்டார். அப்புறம் அந்த 5 லட்சம் ரூபாவும் இவர் கட்டுப்படியாக வந்தது. ஆக சிம்மராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்கிறவாளாக இருந்தாலும், உத்தியோகத்தில் இருக்கிறவாளாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இன்னைக்கு வாக்குறுதிகள் கொடுக்குற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எதிர்காலத்தில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறோம். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, உங்கள் நண்பரோட இடத்தான கொஞ்சம் நீ வாங்கிட்டா பண்ணுவா, அது வாக்குறுதி கொடுத்துருப்போம், கடைசியில் நண்பர் அந்த இடத்த விற்கவே மாட்டேன்னுவார். ஸோ இவருக்கு தேவை இருக்கும், அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவார். அந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குறுதிகளுக்கு எதுவாக இருந்தாலும், பணம் மட்டும் இல்லை, வேறு எந்த வாக்குறுதிகளாக இருந்தாலும், ஏன் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் ஒன்று கேட்குறா, இவர் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லுவார். 8ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் தானே, இல்லை 2ஆம் கிளாஸ் தானே. ஆனால் இன்றைக்கி தான் தெரியுமா, பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துலலாம் 2ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் சீட்டு வாங்குறதே கஷ்டம். எனக்கு அந்த பிரின்சிபால் தெரியும், நான் வாங்கி தரப்பா, சேர்மேன் தெரியும்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த சீட்டை வாங்க முடியாது. அதனால் இன்றைக்கி வாக்குறுதிகளை எந்த விதத்துலையும் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது அதை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும்னு சொல்கிறோம். தர்மத்தில் அதிக பற்று உள்ள கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னியா ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக நல்ல விஷயங்கள் அதிக நாட்டத்தோடு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா சந்திராஷ்டமம்னு சொன்னால் சில பேருக்கு மனதில் ஒரு பதட்டம் இருக்கும். சாதாரணமாகவே யாருக்கு சந்திராஷ்டமம் இருக்கோ அவளுக்கு ஒரு லேசான பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கு சந்திராஷ்டமம் தான் நல்லதே நடக்காதுன்னு அப்படி அர்த்தம் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்தில் முக்கியமான முடிவு எடுக்க வேண்டியிருந்தால் அந்த முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும், இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்காக பேசியிருப்பீங்க. இன்றைக்கி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் ஒரு 1001 அட்வான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு கையெழுத்து போட்டுருங்க, இன்றைக்கி நம்ம இந்த விஷயத்தை இந்த உடன்படிக்கை அக்ரிமெண்ட் போட்டு நம்ம இந்த விஷயத்தை முடிச்சுடலாம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்றைக்கி சந்திராஷ்டமன்றதை மறந்து கையெழுத்து போட்டிங்கன்னா அது உங்களுக்கு வங்கியில் லோன் கிடைக்காம போகலாம், இல்லை அந்த இடத்த வாங்கிறதுக்குரிய சாத்தியம் குறைவாக போகலாம். அதனால் அவசரப்பட்டு இன்றைக்கி சந்திராஷ்டமன்றதுனால கையெழுத்து போடாதீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இடமாற்றம் வேணும்னு அப்ளிகேஷன் கொடுக்கணும்னு நினைப்பான், மேலதிகாரிக்கு ஒரு லெட்டர் கொடுக்கணும்னு நினைப்பான். அந்த மாதிரி இடமாற்றத்துக்காக நீங்கள் லெட்டர் கொடுக்குறதா இருந்தாலும், ஏதாவது கடிதம் கொடுக்குறதா இருந்தாலும், கட்டாயம் இன்னைய தினத்தை கன்னி ராசிக்காரர்கள் கட்டாயம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி அப்படி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவு அனுகூலம் தரக்கூடிய நிலை இருந்தால் கூட மாறி அது நெகட்டிவ் ஆகிடுமா தவிர பாசிட்டிவ் ஆகாது. அதனால் கூடுமானவரை அந்த மாதிரி மனு கொடுக்கணுன்னா கூட தள்ளி வைங்க. இன்னும் சில பேர் கோர்ட்டு வழக்கு சம்பந்தமாக இன்றைக்கி முயற்சி எடுக்கலாம்னு நினைப்பான். அந்த மாதிரி இருக்கிறவாலும் இந்த கன்னிராசிக்காரர்கள் கோர்ட்டு வழக்கு விஷயங்களை தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்குன்னு திடீர்னு எதிர்பாராத உடம்பு ஆரோக்கியம் வந்தால் டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டாமாண்ணா. ஆரோக்கிய பிரச்சனை வந்தால் கட்டாயம் நீங்கள் மருத்துவரை பார்த்து தான் ஆகணும், அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். எதை தள்ளி போடணுமோ அதை தள்ளி போடலாம், எதை தள்ளி போடக்கூடாதோ அதை தள்ளி போடக்கூடாது. இன்றைக்கி சந்திராஷ்டமம், உங்கள் வீட்டு வாசல்லே சுவாமி வர்றாருன்னா கல்புரார்த்தி தட்டு கொடுக்காம இருப்பீங்களா? ஒரு அம்மன் வருது, சுவாமி வர்றாருன்னா கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும், அது நம்மளோட பாக்கியம் இல்லையா? அதனால் சந்திராஷ்டமம்னா எதெல்லாம் தள்ளி போட முடியுமோ அதை தள்ளி போடலாம், எதெல்லாம் அக்செப்ட் பண்ணாமோ அக்செப்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் தினமும் நீங்கள் பேங்க்கில் கேஷியராக இருக்கீங்க, தினமும் பணம் கொடுக்குற வேலையில் இருக்கீங்கன்னா இன்றைக்கி நான் பணமே கொடுக்க மாட்டேன் கவுண்டரில் சொல்ல முடியுமா? கொடுங்க. ஆனால் அப்படி கொடுக்கும்போது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் செய்கிற செயலை பரிசீலனை பண்ணுங்கள். அதுதான் தவறு வராமல் இருக்கிறதுக்கு பரிசீலனை பண்ணுங்கள். அதனால் சந்திராஷ்டமம் சொல்கிறதுனால முழுக்க எல்லாத்தையும் தரணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வழக்கமாக மருந்து மாத்திரையை சாப்பிட்றீங்கன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் சொல்லி நிறுத்திடலாமா? நிறுத்த முடியாது. ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்க, டெய்லி ஷேவ் பண்ணுறேன், இன்றைக்கி சந்திராஷ்டமம் ஷேவ் பண்ணாமல் இருக்க முடியுமா? அதனால் ஷேவ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் செய்ய வேண்டிய சில நிர்பந்தங்களை தவிர்க்க முடியாத விஷயங்களை செய்யுங்க. ஆனால் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, பணப்பரிவர்த்தனை, கடித தொடர்பு, வெளிநாட்டு பயணங்கள், இதெல்லாம் சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லணும்.
நேர்மையில் அதிகமான பற்றுள்ள துளாராசி என்பது. துலாம் சொன்னாலே பார்த்தீங்கன்னா தராசு. தராசில் என்ன பண்ணணும், தராசுன்னு சொன்னாலே அந்த முள் நடுநிலையாக இருந்தால் தான் ரெண்டு பக்கமும் சமமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த துளாராசியில் பிறந்தவர் எப்பயுமே சமநிலையில் இருக்கணும் தான் விரும்புவார். ஆனால் இன்னைக்கு மட்டும் எதிர்பாராமல் சின்ன சின்ன சச்சரவுகளை சந்திக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலம்புரை விழுந்தோம்னா இப்படி சச்சரவுகளை சந்திக்க முடியாது பார்க்குறேன்னு சொல்ல நினைக்கிறீங்களா? சில விஷயங்கள் கசப்பாக இருந்தால் கூட நாம் அதை தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரத்துக்கு வாய்ப்பு வரும். இப்போ ரோடில் போயிட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா உடனே என்ன பண்ணுறீங்க, நிதானமாக போகிறீங்க. ஏன் ஸ்பீட் பிரேக்கர் வருது, நம்ம வேகம் போயிட்டு நினைக்கக்கூடாது, நிதானமாக போகிறீங்க. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அது மாதிரி வாழ்க்கையில் சில கசப்பான சம்பவங்கள் நடக்கிறதுனா அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதனால் சின்ன சின்ன கசப்பான சம்பவங்கள் நடக்கலாம். வயதானவர்களோட அறிவுரை உங்களுக்கு பலன் தரும். இந்த மாதிரி நேரத்தில் அனுபவப்பட்டவங்க யாராவது பெரியவங்க ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. கணவன் மனைவி அதிகமாக சண்டை போடுவான். அப்போ என்ன சொல்லுவான், அவள் அப்பா அம்மா உங்கள் அப்பா அம்மாவே இருக்கான்னு சொல்லுவான். கொஞ்சம் விட்டு கொடுன்னு சொன்னால் அவள் சொல்கிற வார்த்தையை எடுத்துக்குங்க. அதனால் இன்னைக்கு சின்ன சின்ன சச்சரவுகள் வரலாம். அது நண்பர்கள்கிட்ட கூட இருக்கலாம். நீங்கள் அரசியல் பேசுறதுனாலையோ இல்லை ஆன்மீகம் பேசுறதுனால கூட இன்னைக்கு விதண்டாவாதங்கள் வரலாம். அதனால் அந்த மாதிரி வரும்பொழுது அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது. இல்லைன்னா பேசாமல் அந்த விஷயத்தை விட்டுடுங்க, சப்ஜெக்டை பேசாமே விட்டுடலாம். இப்போ ஒரு அரசியல் பேசிக்கிட்டே இருக்கீங்க, அப்பா நமக்கு உனக்கு அரசியல் ஒத்து வராது, உங்கள் தலைவர் யாரோ என் தலைவர் யாரோ, விட்டுடு இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கறது நல்லது. அது மாதிரி விட்டு கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இன்றோடு முடிஞ்சு போயிடும். அப்புறம் வழக்கமாக சர்க்கரை நோயாளி இல்லை ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க கட்டாயம் இன்னைக்கு மருந்து மாத்திரைகளை தவறாமல் சாப்பிடுங்க. அது ரத்த அழுத்தம் இருந்தாலும் அல்லது சர்க்கரை சம்பந்தமான சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலும் மருந்துகளை சாப்பிட்ற விஷயத்தில் மறக்க வேண்டாம். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கு. குறிப்பாக அடம்பிடிக்கிற குழந்தைகளை இன்றைக்கி அதிகமாக நீங்கள் கொஞ்சம் கேர் பண்ண முடியாது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இன்னைக்கு ஏற்படக்கூடிய கசப்புக்களை நீங்கள் கட்டாயம் தவிர்க்க முடியும். தைரியமான மனநிலை உள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு கமாண்ட் பண்ணக்கூடிய சக்தி இருக்கும், கட்டளையிடக்கூடிய அதிகாரம் இருக்கும். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்தால் அன்பர்கள் சாதிச்சு காட்டுவீங்க. இன்னைக்கு அதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. ஆனால் கூட பண பரிவர்த்தனைகள் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். இன்னைக்கு பண பரிவர்த்தனைகள் எதிர்பார்த்த திருப்பத்தை தராது. சொந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் கடன் கேட்டு தான் எல்லாம் வருவோம். இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, இன்றைக்கி 100 வாடிக்கையாளர் அதில் 90 பேர் கடன் வாங்குறவாளா வருவா, 10 பேர் தான் பணம் கொடுக்குறவாளா வருவா. இன்றைக்கி 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா 90,000 ரூபாய் கடனுக்கு போய்ட்டும், 10,000 தான் கேஷ் இருக்கும். அப்போ நாளைக்கு சரக்கு எடுக்கணும், பொருள் வாங்கணும், மளிகை சாமான்லாம் வாங்கணும் அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு 2 லட்சம் தேவைன்னா அதில் 1 லட்சம் நீங்கள் குறையலாம். ஆக இன்னைக்கு வருமானங்கள் உங்களுக்கு கடனில் அதிகமாகவும் வரவுகளில் கொஞ்சம் குறைவாக தெரியும். நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்கணும். குறிப்பாக இந்த ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் செயல்களை மாற்றி அமைச்சிக்கிறது நல்லது. கடன் கேட்ட இடத்துல கொஞ்சம் தள்ளி போகும். சீட்டு பணம் எடுக்கிறவாளாக இருந்தால் இன்றைக்கி அது கடைசி நிமிஷத்தில் கொஞ்சம் நழுவி போயிடும்னு சொல்லுவோம். இருந்தாலும் கொஞ்சம் நிதானிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகளை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிச்சயம் உண்டுன்னு சொல்லலாம். தர்மத்தில் பற்று உள்ள தனுராசி அன்பர்களே, செய்யக்கூடிய செயல்களை எப்பயுமே நீங்கள் சீர்தூக்கி பார்ப்பீங்க. ஒரு செயல் செய்யணும்னா அதை 2 முறை சீர்தூக்கி பார்த்து தான் செய்வீங்க. சட்டுன்னு முடிவெடுக்க மாட்டீங்க. கொஞ்சம் வயதில் பெரியவர்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுப்பீங்க. குரு பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குரு மேலே உங்களுக்கு பக்தி அதிகமாக இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாக சந்திக்க நினைச்ச ஒரு பெரிய மகானை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு மகானை சந்திக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த மகானை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். பண பரிவர்த்தனைகளில் சமரசம் கிடைக்கும். நீண்ட நாளாக யாருக்கிட்டே கடன் கொடுத்து வாங்க முடியாமல் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி ஓரளவு நிலைமை சீரடைய வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா கட்டாயம் அது தீர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்கள், பூர்வீக சொத்துன்னு சொல்லும்போது பெரியோர்கள் ஏதாவது உயிர் எழுதி வச்சுருப்பான். அந்த உயிர் உங்களுக்கு அனுகூலம் இல்லாமல் இருக்கும்.
ஆனால் சட்டப்படி பார்த்தா போராடினா கிடைக்கும்னு சொல்லுவான். இப்படி ரெட்டிப்பாக இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு அது சமாதானமான முறையிலையோ சரியான முறையிலையோ அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு. இப்போ ஒருத்தருக்கு 2 குழந்தைங்க. அவர் இறக்கும் போது என்ன பண்ணிட்டார், மூத்தவனுக்கு சொத்துன்னு எழுதி வச்சுட்டார். பில்லு எழுதி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இறந்துட்டார். ஆனால் இந்த பில்லு எழுதி வச்சதில் தப்பு இருக்கான்னா அது 3 தலைமுறை சொத்து. அப்போ 2வது என்ன சொல்கிறாரு, அண்ணனுக்கு கொடுத்தது தப்பு, இது எது எங்கள் தாத்தாவுக்கும் தாத்தா வச்சிருந்த சொத்து, எனக்கும் பாகம் உண்டு. அப்பா வந்து மொத்தமாக அண்ணன் பேரில் எழுத முடியாது, இந்த பில்லு எழுதுறதே தப்புன்றார். கோர்ட்டுக்கு போகலாம், ஒரு 10 வருஷம் ஆகும், ஏன் 20 வருஷம் ஆகும். இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறவாளுக்கு இன்னைக்கு அண்ணனே வழியே வந்து அப்பா நமக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் பண்ணிக்கலாம், இந்த சொத்தை வந்து நம்ம சுமூகமாக புரிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னார்னா அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் சமரசமாக போகிறது உங்களுக்கு நல்லதை செய்யும்னு சொல்கிறோம். அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இன்னைக்கு சமரசம்ன்றது அவசியம். ஏன்னா சில சச்சரவுகள், அதுவும் காலேஜ் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், மேல் படிப்பு படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், கூட இருக்கக்கூடிய சக நண்பர்களோட கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டிய நேரம். அதே நேரத்தில் விளையாட்டுத் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஹாப்பியாக இருக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லை சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் சுலபமாக ஒரு ஹாப்பி ஆகிடுவீங்க. அதாவது சின்ன உதவி மற்றவங்க உங்களுக்கு செய்தால் கூட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும். இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கடினமாக பிரயத்தனம் பண்ணி தான் முடிக்க முடியாமல் வரும். எடுத்த விஷயத்தை பிரயத்தனம் பண்ணி தான் முடிக்கணும். ஆனால் 7ஆம் நாள் சனின்னு பயப்பட வேண்டாம். மகர ராசி பொறுத்த வரைக்கும் மறுபடியும் பண்ணி சொல்கிறது, 7.5 ஆண்டு சனி சில தொல்லைகளை கொடுத்தா கூட உங்களுக்கு அவர் வந்து கும்பத்தில் ஆட்சியாக தான் இருக்கார். அதனால் ஆட்சி பெற்ற கிரகத்திற்கு தாட்சி இல்லைன்னு பயப்பட வேண்டாம். சனி அருள் கட்டாயம் இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க. அதே நேரத்தில் செயல்களில் கொஞ்சம் கொஞ்சம் தொய்வு தானே வரும், அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தொய்வுன்னா நடக்காமல் போகாது, தள்ளி போகும். கல்யாண விஷயம் பேசியிருப்பீங்க பொண்ணுக்கு, உடனே பையன் வீட்டில் சொல்லியிருப்பா, இல்லை செவ்வாய் தோஷம் இருக்குது நாங்கள் சந்தேகப்படுறோம்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அந்த இடம் விலைக்கு போச்சுன்னு நினைக்காதீங்க. செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சந்தேகப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லியிருக்கான். அப்புறம் அவர் இன்னொரு ஜோசியர் போய் பாப்பா செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லிடுவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கூட குரு பார்வை இருக்குது, அதனால் செவ்வாய் தோஷம் இல்லை பயப்படாதீங்கன்னுவா. அவள் திரும்பி உங்களை தேடி வரலாம். அதனால் இது ஒரு சின்ன தொய்வு தானே தவிர நிரந்தரமான பிரிவு இல்லை. அதனால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் தொய்வு ஏற்படலாம். ஆனால் இது பர்மனெண்ட்டாக பிரிஞ்சு போச்சுன்னு நினச்சி நீங்கள் மயங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கட்டாயம் நல்ல செய்தி தேடி வரும் தான் அர்த்தம். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வரும், கொஞ்சம் கேப்பு. அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி வராது, ஆனால் விரைவில் வரும், அந்த நம்பிக்கையோடு இருக்குது. அதனால் அது ஒரு சின்ன தொய்வு, நல்ல செய்தி தேடி வரும். அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, மதியத்திற்கு மேல் அந்த பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அந்த பொருள்னு சொன்னது அது 1000 ரூபா பொருளாக இருக்கலாம், லட்சம் ரூபா பொருளாக இருக்கலாம். ஆனால் ஆசைப்பட்ட பொருளை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தேடி வர்றதுக்கு சாத்தியம் உண்டு. நண்பர்களுடன் அதிகமான பற்று உள்ள, இப்போ பார்த்தீங்கன்னா உறவுக்காரோட நண்பர்கள் மேலே அதிக பற்று உள்ள கும்பராசி நண்பர்கள். இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உறவினரை விட நண்பர்களை கொண்டாடுறதுல அதிகமான ஆர்வம் இருக்கும். ஆனால் இப்போ எல்லாம் நீங்கள் வந்து ஜென்ம சனின்னு பயன்படுத்தியிருப்பான். ஏன்னா ஜென்மத்தில் சனி வந்துட்டார், ரொம்ப கஷ்டப்படுத்துவார்னு பல முறை சொல்லியிருக்கோம். அதாவது பொதுவான வசனங்களை வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. பொதுவான வசனங்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சு நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இதே நீங்கள் மற்ற ராசிக்கு சொன்னீங்கன்னா, இப்போ மேஷ ராசிக்கு ஜென்ம சனின்னா பயப்படணும். ஆனால் கும்பராசிக்கு ஜென்ம சனியை பற்றி அதிகமாக பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் ஆட்சியாக போகிறார். எவ்வளவு துஷ்டனாக இருந்தாலும் தன்னோட வீட்டை தானே கொளுத்துவானா. அவன் ரொம்ப துஷ்டனாக கூட இருக்கட்டும், அவன் எவ்வளவு துஷ்டனாக இருந்தாலும் கையில் கொல்லி கட்ட கூட இருக்கட்டும், அவன் தான் குடிசைக்கு தீ வைப்பானா. அந்த மாதிரி கும்பராசிக்கு சனி வந்து மற்ற எல்லா ராசிக்கும் தொல்லை பண்ணாலும் கும்பராசிக்கு ராசி அதிபதியாக போகிறார். சொந்த வீட்டுக்கு உரியவர். அவர் ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அது அவிட்டத்தில் பண்ணும்போதும், சதயத்தில் பண்ணும்போதும், பூரட்டாதியில் பண்ணும்போதும், அதான் செவ்வாயோட ராசி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போதும், ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போதும், குரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும்போதும் சலசலப்பாக கொடுப்பாரை தவிர நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கும்பராசிக்காரர்கள் ஜென்ம சனின்னு பயப்பட வேண்டாம்.
இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் தரக்கூடிய தினமாக அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு வரக்கூடிய தகவல் தொலைபேசியில் வருது. இப்போ தொலைபேசியில் செல்ஃபோன் தான் இருந்தாலும் நம்ம பொதுவாக எல்லாத்தையும் நம்ம தொலைபேசின்னு கூடுறோம். கைபேசின்றார், தொலைபேசின்றார். ஏதோ ஒரு ஊடகம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வரக்கூடிய தகவல், இல்லை ஜிமெயில்ன்றா, இமெயில்ன்றா, வாட்ஸ்அப்ன்றா, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வர தகவல் ஒரு திருப்பத்தை வந்து உண்டு செய்யும். வாழ்க்கையில் இது வரைக்கும் அப்படியே அமைதியாக போயிட்டு இருந்த எந்த திருப்பமும் இல்லைன்னு நினச்சவர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல திருப்பம் இந்த தகவலால் கிடைக்கும். இன்னொன்று ஒரு அற்புதங்களை சந்திக்கிற வாய்ப்பை கூட கொடுப்பாங்க. ஏதோ ஒரு அற்புதங்களை சந்திப்பீங்க. அதாவது ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு. ஒருவேளை அதுக்கு உங்களுக்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பதவி இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராத ஏதாவது ஒன்று கிடைக்கும். பணமோ இல்லை அந்தஸ்தோ பதவியோ கிடைக்கும். ஏதாவது ஒன்று கட்டாயம் கிடைக்கும். ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணணும்னு ஆசை, ஆனால் அவருக்கு அந்த சூழ்நிலை அமையலை. அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு மேலே வெளியூர்லேருந்து ஒரு அவரோட மேல் அதிகாரி வர்றார். அவர் மும்பையில் இருக்காரு வச்சுக்கோங்க, அவர் சென்னைக்கு வர்றார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து 7ஆம் நாள் சனியில் நான் அன்னதானம் பண்ண நினச்சிருந்தேன். அந்த அன்னதானம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன், நீ உங்கள் கையால் பண்ணிடுன்ற. பாருங்கள், இவர்கிட்ட பணம் இல்லை, மேலதிகாரி பணமும் கொடுக்குறார், விடுமுறையும் கொடுக்குறார், அதுக்கான கால அவகாசமும் கொடுக்குறார். இவர் மனதுக்கு திருப்தியாக அன்னதானம் பண்ணுறார். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை, ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச ஒரு வேலையை நல்ல விதமாக செய்து முடிக்க வாய்ப்பு வரும். அது அன்னதானம் உதாரணமாக சொன்னோம். நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குறதா இருக்கலாம், இல்லை இடம் மாறுறதா இருக்கலாம், இல்லை சொந்த தொழில் செய்கிறதா இருக்கலாம். ஏன்னா ரொம்ப பேர் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சமையல்காராக இருந்திருப்பான். இன்றைக்கி நாம் வந்து அவர் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பான், நம்ம ஒரு சொந்தமாக ஒரு தொழில் செய்ய முடியாதான்னு. எதிர்பாராமல் ஒரு சின்னதாக பார்த்தீங்கன்னா டிஃபன் சென்டர் போட்டுருவான். அது மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு வரத்துக்கு தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எதிலும் உறுதியான முடிவெடுக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த மீனராசிக்கு ஒரு சிறப்பு உண்டு. சில விஷயங்களில் பார்த்தா எடுத்த முடிவுகள் அவ்வளோ சுலபமாக மாற்றிக்க மாட்டான். நல்ல உறுதியான முடிவு எடுப்பீங்க. இப்போ வீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வர வாய்ப்பு இருக்கு. உடனே நான் வாடகை வீட்டில் இருக்கேன்னா, வாடகை வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு தொல்லை இருக்கலாம், சொந்த வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு ஒரு தொல்லை இருக்கலாம், இல்லை சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கும் தொல்லை இருக்கலாம். இப்போ வாடகை வீட்டில் இருப்பீங்க, பார்த்தா பசங்க பெரியவாள் ஆகிட்டா இன்னும் ஒரு ரூம் அதிகப்படியாக இருந்தால் நல்லதுன்னு. ஆனால் இதே உங்களுக்கு இந்த 10,000 ரூபா வாடகை கொடுக்குறீங்க, 20,000 வாடகை கொடுக்குறீங்கன்னா இதே வாடகைக்கு கிடைக்காது இல்லையா? அப்போ நாம் நினச்சபடி வாடகை வீடு கூட மாற முடியலன்னு நினச்சிருந்தவாளுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, யாராவது உங்களுக்கு வேண்டிய நண்பர் வீடு வாங்கிடுவார், இப்போ வெளிநாடு போவார், அதனால் அந்த வீடை பார்த்துட்டா கூட போகிறோம், குறைஞ்ச வாடகை கூட அந்த வீடை பார்த்துக்கோன்னு சொல்லி உங்களுக்கு ஒப்படைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது இந்த வாடகை வீடு சம்பந்தமான தொல்லைக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இன்னும் சில பேர் எடுத்துட்டிங்கன்னா, பேங்க்கில் லோன் போட்டுருவா, சேங்ஷன் ஆகிடும், பில்டர் வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கவே மாட்டார், ஆனால் பேங்க்லேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் அந்த வீடு பில்டிங் சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னும் சொந்த வீடு வச்சுருப்பா, அவள் வந்து அந்த வீடை வந்து தட்டி பூசணும்னு நினைப்பா, அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இன்றைக்கி வீடை கட்டு அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது வீடை புதுப்பிக்கிறதுக்கு 50,000 செலவு பண்ணுறீங்களோ, 5 லட்சம் பண்ணுறீங்களோ, ஆனால் கையில் பணம் இருந்து கூட செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து வாய்ப்பு இருக்குது. செயல்படுத்த முடியாத சூழ்நிலைன்னா, நீங்கள் இப்போ செவுத்தை வந்து கொஞ்சம் தட்டி பூசணும்னு நினைப்பீங்க, பக்கத்து வீட்டுக்கார தட்டாதேன்னுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வீடு, ஆனால் அந்த செவுத்தை தட்டி பூசணும்னா பக்கத்து வீட்டில் இருக்க அப்டேட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் வீடை தட்டி பூச கூட முடியாது. ஆனால் அந்த மாதிரியான நெருக்கடி இருக்கிறவாளுக்கும் இந்த வீடு சம்பந்தமான விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ தட்டி பூச முடியும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நாங்கள் கொஞ்சம் தட்டி பூசணும்னு இருக்கோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட இந்த பிரச்சனையை தீர்த்து விடலாமான்னு சொல்லுவான். இன்னும் இல்லை, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற மரம் பக்கத்து வீட்டில் போய் அந்த இலையை போடுறது ஒரே பிரச்சனை பண்ணியிருப்பான். உங்கள் வீட்டில் இருக்க மாமரத்தால் எங்களுக்கு ஒரே தொல்லை, உங்கள் வீட்டில் இருக்க தென்னை மரத்தால் எனக்கு நிறைய தொல்லை, எங்கள் பக்கம் ஓலை விழுது, எங்கள் பக்கம் குப்பை விழுது அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இன்றைக்கி அவளே எங்கேயாவது வாஸ்து பார்த்துட்டு வந்துட்டு இந்த விருட்சத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். உடனே உங்ககிட்ட சமாதானம் பேசுவான், மரம் இருக்கட்டும், நீங்கள் எதுவும் பண்ணாதீங்கன்னு. அதனால் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்கும். அது மனதுக்கு, மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனதுக்கு இதமான சூழ்நிலையை அது சொல்லலாம்.
மீனராசிக்காரர்களுக்கு அது ஒரு இதமான சூழ்நிலையை உண்டு செய்யும் சொல்லலாம். சில செயல்களில் நல்ல திருப்பத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் செய்கிற செயலில் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவாளுக்கு ஸ்பெக்குலேஷன் வந்து கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணவாளுக்கு அந்த ஸ்பெக்குலேஷன் ஓரளவு இன்னைக்கு கை கொடுக்கும். கடந்த காலத்தில் நஷ்டமானதெல்லாம் இப்போ கொஞ்சம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்கள் ஷேரை விற்கணும்னு நினச்சிருப்பீங்க, அந்த ஷேர் வந்து 1000 ரூபாய் தான் போகிறதுன்னு திடீர்னு 1400 போகும். அப்போ ஒரு அதிகப்படியாக 400 போது அதிக வேலை தானே. நீங்கள் விற்கிறதுனால ஷேரை விற்கிறதுனால நல்ல அதிகமான பெனிஃபிட்ஸை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு திருப்பம் தரக்கூடிய நாள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நன்றி சுவாமிஜி. 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள். குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திக்கலாம். வணக்கம்.